வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிரெக்னன்ட் உமன் லைஃப் சேனல்ல வந்துட்டு ஒரு பிரெக்னன்சி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்க பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே உங்களோட பெண்ணுறுப்புல இந்த 3 சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்க கர்ப்பமாக இருக்கிறீங்க அப்படின்றதுக்கான அறிகுறிகள் என்னென்ன என்பதை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். இந்த 3 அறிகுறிகள் உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வெஜினா பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்க கர்ப்பமாக இருப்பதற்கான வாய்ப்பு ஒரு 80% கண்டிப்பா இருக்கு. அப்படி என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு அந்த டயத்துல ரொம்ப சேஃபா இருக்கலாம். அதை வந்து இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம், டீடைல்டாவும் பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். இப்போ நம்ம வந்து பிரெக்னன்ட் ஆகிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வந்து இருக்கும், அதுவும் பாத்தீங்க அப்படின்னா பீரியடுக்கு முன்னாடியே பீரியட்ஸ் டேட் தள்ளி போனதுக்கு அப்புறமா கர்ப்பமா இருக்குன்றதை உறுதி பண்ண முடியும். நம்ம பீரியட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அறிகுறிகளை வச்சு கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம நிறைய சிம்டம்ஸ் பார்த்திருப்போம். அதாவது பாத்தீங்கன்னா மார்பகத்துல சேஞ்சஸ் வந்து பார்த்திருப்போம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வரும், வாமிட்டிங், குமட்டல், தலைவலி, ஹெட்டேக்கு, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து பார்த்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெஜினா பகுதியில பெண்ணுறுப்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்துட்டு இப்ப நம்ம ஓவுலேஷன் ஓவுலேஷன் நடந்துருச்சு, ஓவுலேஷன் அந்த கருமுட்டையும் ஸ்பாமும் வந்து மீட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூட்ரஸ்ல போயிட்டு பதிவுதான். அது வந்து பாத்தீங்கன்னா 1 வீக் அல்லது 2 வீக் வந்து சில பேருக்கு எடுத்துக்கும். இப்போ 1 வீக்ல உங்களுக்கு வந்துட்டு அந்த யூட்ரஸ்ல போயிட்டு அந்த கரு பதிஞ்சிருச்சு அப்படின்னா உடம்புல ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு வந்து அதிகமா இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவு அதிகமா இருக்கும்போது தான் நம்ம உடம்புல வந்துட்டு அறிகுறிகள்லாம் 1 by 1 தெரிய ஆரம்பிக்கும். அப்படி ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாதவிடாய் வருவதற்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு 2 டேஸ்க்கு முன்னாடிதான் நாளை கழிச்சு உங்களுக்கு பீரியட்ஸ் ஆக போகுது அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து சில பேருக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும்போது அவங்க வந்து இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்ற முடிவு பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு ரெகுலராகவே நடந்துட்டு இருக்கும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு கரு தரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதவிடாய் வருவது 2 டேஸ்க்கு முன்னாடி இல்லாம ஒரு 1 வீக் முன்னாடி இருந்தே அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் வருதுன்னா சில கம்மியான அளவு லைட்டா படும், அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா வந்துட்டு நீங்க கர்ப்பம் தரிச்சிட்டீங்க அப்படின்னா அப்படி வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதோடைய குவான்டிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். சில பேருக்கு ரொம்ப திக்கா வர ஆரம்பிக்கலாம், ஒயிட்டா திக்கா வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டரியா, அதாவது ரொம்ப தண்ணியா இல்லாம கொஞ்சம் அப்படியே கொழப்பா இருக்கும். ரொம்ப வாட்டரியாலாம் வந்து வராம ஒரு பாலாடை லைட்டா வந்து எல்லோ ஷேட்ல இருக்க மாதிரி சில பேருக்கு வர ஆரம்பிக்கும். இந்த 2 விதத்துல உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் அதிகமாவே வருது. இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு எப்பவுமே லைட்டா போடும். இந்த டைப் பாத்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து அந்த உருவான கருவை உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்காண்டி பாத்தீங்கன்னா உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் இது பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் உடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ். 2வது சிம்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெண்ணுறுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சர்விக்ஸ் பகுதியில பாத்தீங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு ஹார்மோனி கர்ப்பம் தரிச்சிட்டோம் அப்படின்னா வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாவே இருக்கும். அந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சர்விக்ஸ் பகுதியில பாத்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஊதா அல்லது அப்படியே நல்ல ஒரு லைட் நீல கலர்ல அந்த மாதிரி ஒரு ஷேட்ல வந்து மாற ஆரம்பிக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இதழ்கள் பாத்தீங்க அப்படின்னு ரொம்பவே வந்து ஒரு திக்கா ஒரு தடிமனா இருக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய சர்விக்ஸ் பகுதியா பிளட் சர்க்குலேஷன் அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா 2 இதழ்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல திக்கா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்விக்ஸ் பகுதி பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை வாய சொல்லுவாங்க, அது வந்து நீலம் அல்லது ஊதா கலர்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மாற வரும். அந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க கர்ப்பம் தரிச்சிட்டீங்க அப்படின்றத வந்து அர்த்தம். இந்த 3 அறிகுறிகள் வந்து உங்களுடைய பெண்ணுறுப்புல வந்து கண்டிப்பா அந்த மாற்றம் இருக்கும். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கர்ப்பம் தரிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்த ஒரு சிம்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யூரின் வந்து அடிக்கடி வர ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் போது பேபிக்கும் தேவையான பிளட் சர்க்குலேஷனுக்கு அதிகமாகும் போது கருவானதுக்கு அப்புறம் கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்க ஆரம்பிக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்காவோ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்காவோ 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்காவோ அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா யூரின் வந்து வந்துட்டே இருக்கும். இந்த சிம்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி அதிகமா வந்துட்டு இந்த மாதிரி யூரின் அடிக்கடி வருது பாத்தீங்கன்னா இதோட அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ட்ராப்ஸா வந்து வரும்.